நிலாவுக்கு சோழனை பார்த்தாலே ஒரே வெறுப்பாக இருக்குது. ச்சே, இங்கே பாரு, என்னை பொய்யை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் உண்மை தெரிஞ்சும் உன் கூட இருந்தா என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நான் கூட இவ்வளவு நாள் எனக்காகத்தான் நீ உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்பெல்லாம் தெரியுது நீ உனக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நிலா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என் மேலே பழி போடுறது எந்த விதத்துல நியாயம்? உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க மேல எனக்கு ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமேன்ட்டு அப்படியெல்லாம் இல்லையே, அப்படின்னா ஆதார் கார்டு நீ வச்சுக்கிட்டேன்ட்டு இல்லைன்னு சொல்லுவையா? ஆதார் கார்டை தேட விடலாம். இவன் நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நம்மளை பிரிஞ்சும் போகக்கூடாது, நம்ம அடி மாதிரி கீழே தெருநாய் மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு சோழா, உன்னோட செல்ஃபிஷ் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலையும் நான் உன் வீட்டில் இருக்கந்தா எனக்கு அதுக்கு மேல அருகதையே கிடையாது. நான் கிளம்பி போறேன் அப்படின்னு வீட்டுக்கு மலைன்னு போறாங்க. அங்க பல்லவன் இருந்துகிட்டு, என்ன அண்ணனும் அண்ணியும் இவ்வளவு கோவத்துல வர்றாங்க, அண்ணி என்ன இவ்வளவு வேகமா நடந்து வராங்க அப்படின்ட்டு, அண்ணி வாங்க நீ சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. விடு பல்லவா, நான் இங்க இருக்கவே மாட்டேன், இனிமே நான் கிளம்பி போறேன், என்னை போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி என்னாச்சு, நீ என்னனே ஆச்சு அப்படின்னு சொல்லவும், எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட கேளு, உங்க அண்ணனுக்கே எல்லாமே தெரியும், அவர் தான் பெரிய சண்டிராஜே, எல்லா பிளானையும் பக்காவா போடுவாரு. அவரை நம்பினா நம்ம தான் தெருவில் நிக்கணும். உங்க அண்ணனை நம்பி நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை இழந்துட்டு நின்னது போதும் பல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அண்ணி தன்னை விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற துக்கத்தை தாங்க முடியாம பல்லவன் போய் சோழன் கிட்ட கேக்குறாங்க. இங்க பாருனே, ஏனே இப்படி பண்ற? அண்ணி என்னன்னே டென்ஷன் பண்ண? அவங்க எதுக்காக வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னதும், டே, அவ மேல நான் அவளை லவ் பண்றேன்ற உண்மைய அவகிட்ட சொன்னேன், வேற எதுவுமே சொல்லலடா. ஆனா ஆதார் கார்டுல நிலா சோழன்னு வந்ததை பெரிய அவ பிரச்சனையா எடுத்துக்கிட்டா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணே, இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் நீ உன்னோட லவ்வை சொல்லியிருக்க கூடாது. அவங்க மனசுலதான் நீங்க இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காகனே நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க? கொஞ்சம் அமைதியா போயிருந்திருக்கலானே. இப்ப அண்ணி நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்படினே? அண்ணி இல்லாத வாழ்க்கை நல்லாவே இல்லைனே. இப்பதான் கொஞ்ச நாளா அண்ணி என் மேல அவ்வளவு பாசம் காட்டினாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அண்ணி நம்ம கூட இல்லைன்னா உங்களால இருந்துட முடியும், ஆனா என்னால இருக்க முடியாதுனே. எப்படியாச்சும் அண்ணியை கெஞ்சி இங்கேயே இருக்க வைங்கனே அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. இதை கேட்ட சோழனும் சரின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துல போய், ஏங்க, நீங்க எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, தாராளமா எங்க வீட்டுல இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. என் தம்பி உங்க மேல உயிரையே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கண்டவங்க சந்தோஷத்துக்காக என்னோட சந்தோஷத்தை போக்கிக்க முடியாது என்னால. நான் உங்க கூட இருக்கவும் மாட்டேன், இனி உங்க வீட்டுல இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் உள்ள வந்து, அண்ணி, எங்க அண்ணன் என்ன சொல்லுச்சோ தெரியல, எங்க அண்ணன் உங்களை என்ன பண்ணுச்சோன்னு தெரியல அண்ணி, ஆனா நான் பண்ணது ரொம்ப தப்பு அண்ணி, என்னை மன்னிச்சிடு அண்ணி, ஆனா எங்களை விட்டு மட்டும் போகாத அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. டே பல்லவா, உனக்காகத்தான் ஏற்கனவே ஹாஸ்டல்ல இருந்து நான் வீட்டுக்கு வந்தேன், ஆனா மறுபடியும் உங்க அண்ணன் பண்ண பித்தலாட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சிட்டு பல்லவா, பாத்துக்க அப்படின்னு நிலா வந்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த சேரனுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நிலா, அவன் தான் ஏதோ புரியாதனமா பேசிட்டான், நீ ஏன்பா வீட்டை விட்டு வெளியே போற, போகாதப்பா அப்படின்னு சொல்றாங்க.